அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ் செக்ஷனில் பயாலஜி எஸ்ஏஸ் தொடர்பாக. ஸோ பயாலஜி எஸ்ஏஸ்ண்டா பாடமாக்குறது கஷ்டமா, பயாலஜி எஸ்ஏஸ்ண்டா வந்துட்டு எங்கே எடுக்கிற அவ்வளோ எஸ்ஏஸையும் 500க்கும் மேற்பட்ட எஸ்ஏஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சிலர் போட்டிருந்தீங்க. பட் நான் போன வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருந்தேன் ஒரு 126 அப்படியான ஒரு எஸ்ஏஸ் தான் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அப்போ நான் அந்த எஸ்ஏஸ் எல்லாம் எங்கே எடுத்தேன், ஸோ அது தொடர்பாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் அஃப்கார் அஹமத், தேர்ட் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. ஸோ பயாலஜி எண்டக்குள்ளே வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிற ஒரு மெத்தடில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பயாலஜி எஸ்ஏஸ் தொடர்பான ப்ராக்டிஸ். என்ன ஸோ பயாலஜி எஸ்ஏஸுங்கிற ப்ராக்டிஸ் வந்து எப்போ எக்ஸாம் நெருங்கிக்கிட்டவ தான் வரணுமாண்டா இல்லை. நீங்கள் பயாலஜி கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுதோ, யூனிட் 1ல் இருந்து யூனிட் 1 எப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுதோ அதில் இருந்தே நீங்கள் எப்படி பயாலஜி எஸ்ஐஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது ஒரு கிளியரான ஐடியா இருக்கணும். யூனிட் 1ல் எஸ்ஐஸ் இல்லை தான், சில எஸ்ஐஸ் வந்துட்டு உருவாக்கி எடுக்கலாம் ஷார்ட் நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. பட் இருந்தாலும் யூனிட் 2 வந்து வரப்போகல முதல் விஷயமாக தொடங்குறதே வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த மூலகங்களை சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு விஷயமாக படிக்கிறது வந்துட்டு நீர். ஸோ நீர் தொடர்பான எஸ்ஐ வந்துட்டு தொடர்ந்தும் பாஸ் பேப்பர்ஸில் வந்துட்டு நிறைய தடவைகள் வந்திருக்குது. ஸோ அப்போ பயாலஜி எஸ்ஏஸ்ங்கிறது மிச்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தேர்ச்சி அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்கில், சரிதானே? ஸோ அதில் நான் எப்படி பயாலஜி எஸ்ஏஸ் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா, எனக்கு என் ஃபைனல் எக்ஸாமில் பயாலஜி எஸ்ஏஸ் 4 நம்ம எழுத வேண்டி இருக்கும், சரிதானே? ஸோ அப்போ அந்த 4மே நான் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது, இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லி வந்துட்டு நான் அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. அதே மாதிரி நான் அவ்வளோதையும் ப்ரிப்பேர் பண்ணி இப்படி தான் எழுதணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி போனது. எனக்கு அதில் ஒரு பயாலஜி எஸ்ஏண்டுக்குள்ளே வந்துட்டு ஏ பார்ட் பி பார்ட்னு சொல்லி வந்துட்டு சில எஸ்ஏஸ் 2 உடையும். அதில் ஒரு பார்ட் மட்டும்தான், அதாவது நான் 4வது எஸ்ஏயில் பி பார்ட் மட்டும்தான் எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனது. மற்ற 3மே நான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி இதைத்தான் எழுத போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு போனது. ஸோ அப்போ நான் எப்படி இப்படி தான் வரப்போகுதுன்னு சொல்லி வந்து கெஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். சரி, ஸோ அப்போ முதலாவது விஷயம் வந்து பயாலஜி எஸ்ஏயை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்ன்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பயாலஜி வந்து என்ன செய்கிறது சக்ஸஸ் ஆகணுங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த பேட்டர்னில் தான் படிச்சிருக்கிறாங்க. சரி, ஸோ அப்போ அதில் முதலாவது விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டுக்கு எடுத்த உடனே வந்துட்டு பயாலஜி எஸ்ஏன்னு சொல்லி வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு தொடங்கணும் உடனே ஃபஸ்ட்டுக்கு பயாலஜி தான் சொல்லி வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிட்டோம் பாடமாக்கிட்டு போகிறது இல்லை. ஃபஸ்ட்டுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது மேலோட்டமாக வந்து முதலாவது உங்களோட ரீடிங் மெட்டீரியலை பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நீர் தொடர்பான எஸ்ஸேன்னா ஃபஸ்ட்டுக்கு நீர் 2 தொடர்பான ஹெட்டிங் வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, ரைட், எத்தனை பந்தி இருக்குது, ரைட், இந்த பந்தியில் என்ன சொல்லப்படுது, இந்த பந்தியில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி ஒரு மேலோட்டமாக வந்து என்ன செய்யுங்க வந்துட்டு பாருங்கள், ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும், சரிதானே? ஸோ இப்போ சூப்பர்ஃபிஷியலாக நம்ம என்னென்னு சொல்லி வந்துட்டு இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் நம்ம எழுத போகிறோம், அல்லது இதிலேருந்து இது வரைக்கும் உள்ளது தான் வந்துட்டு இது இந்த எஸ்ஐக்குள்ளே உள்ளடங்கும்னு சொல்லி வந்துட்டு ஒரு உள்ளடக்கத்தை நம்ம சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துருவோம், ரைட். 2வது விஷயம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ரீடிங் மெட்டீரியலை எடுத்து அந்த எஸ்ஐ எடுத்து ஃபஸ்ட்டுக்கு வாசிக்க போகிறோம், சரிதானே? ஸோ வாசிக்கக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சொல்லாக மெதுவாக வாசிக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தான் வாசிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டுக்கு ஃபாஸ்ட்டாக வாசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாசிக்கக்குள்ளேயே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 80% நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு வாசிக்கக்குள்ளேயே நீங்கள் ஃபாஸ்ட்டாக வாசிக்கக்குள்ளேயே ரைட் இதுன்னு சொல்லி வந்துடும் உங்களோட பிரெயினுக்குள்ளே வந்துட்டு எல்லாம் ரெஜிஸ்டராக தொடங்கிடும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க வந்து ஸ்லோவாக வாசிப்பீங்க. ஸ்லோவாக வாசிக்க போக்கில் என்ன நடக்கும் வந்து ஸ்லோவாக நீங்கள் வாசிச்சு இதுதான் இதுன்னு சொல்லி வந்துட்டு இந்த கான்செப்டை நீங்கள் விளங்கி எடுக்கக்குள்ள என்ன நடக்கும் வந்துட்டு உங்களோட பிரெயினுக்குள்ளே வந்துட்டு இதுதான் சொல்லி வந்துட்டு போயிடும். சரி, இவ்வளவும் போதுமா? இவ்வளவும் நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கோம், வாசிச்சு தான் இருக்கோம். இன்னும் நம்ம என்ன செய்யலை, என்ன மெமரைஸ் பண்ணலை, பாடமாக்க இல்லை. ஸோ அப்போ அந்த மெமரைஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டெக்னிக் ஒன்று இருக்குது. அந்த டெக்னிக்கில் தான் நான் மேக்ஸிமம் எஸ்ஏஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்னா கீவேர்டு ஐடென்டிஃபிகேஷன். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் வந்து அந்த கீவேர்டுன்ற ஒன்று வந்துட்டு தான் அந்த எஸ்ஏயை மொத்தமாக வந்துட்டு அந்த பந்தி ஒன்று இருக்குன்னா அந்த பந்தியை வந்துட்டு மொத்தமாக அந்த கீவேர்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வளமையாகவே கதைக்கிற ஒரு எஸ்ஏயோட உதாரணம் தான் வந்துட்டு அது எல்லாத்துக்குமே பொறுத்த மாதிரி இருக்கும். இதயத்தினுடைய கட்டமைப்பு என்ன, ஸோ இதயத்தினுடைய கட்டமைப்பு தொடர்பான எஸ்ஏ நம்ம எழுதுகிறோம்ட்டா ஃபஸ்ட்டுக்கு அவன் ஃபஸ்ட்டு பந்தியில் வந்து இதயத்தினுடைய அறைகள் தொடர்பாக சொல்லியிருப்பான். அப்போ அங்கே இருக்கிற கீவேர்ட் நமக்கு இதயத்தினுடைய அறைகள்,
ரெண்டாவது வந்துட்டு இதயத்தினுடைய சுவர்களினுடைய வித்தியாசத்தை பற்றி சொல்லியிருப்பான். அப்போ ரெண்டாவது பாயிண்ட்ஸில் வந்துட்டு இருக்கிற கீவேர்டு வந்துட்டு இதயத்தினுடைய சுவரை பற்றி சொல்லணும். மூணாவது வந்து இதயத்துடைய வாழ்வுகளை பற்றி சொல்லியிருக்கானுண்டா, அப்போ இதயத்துடைய வாழ்வுகளை பற்றி நான் சொல்லணும். அதுலேயும் வந்துட்டு இதய வரை சோனை அறை, அடுத்தது வந்துட்டு அது ரெண்டை பிரிச்சிருக்கிறதுக்கு இடையில் இருக்கிற அரைமதி வாழ்வு முக்கூர் வாழ்வு அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கைக்கானண்டா. அப்போ நான் என்ன செய்வேன் வந்துட்டு ரைட்டியா வாழ்வுகளை பற்றி நான் ஒரு ஐடியா வந்து வச்சுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் அறைகளை பற்றி சொல்லுவேன், அதுக்கு பிறகு வந்துட்டு சுவர்களை பற்றி சொல்லுவேன், அதுக்கு பிறகு வந்துட்டு வாழ்வுகளை பற்றி சொல்லுவேன், அதுக்கு பிறகு இதயத்தினுடைய குருதி ஓட்டம்னா வந்துட்டு ரைட். இப்போ நான் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கேன். ஃபஸ்ட்டுக்கு நான் சுவரை பற்றி சொல்லணும், அதுக்கு பிறகு வந்துட்டு நான் என்ன சொல்லணும் வந்து அறைகளை பற்றி சொல்லணும், அதுக்கு பிறகு வந்துட்டு வாழ்வுகளை பற்றி சொல்லணும், அதுக்கு பிறகு இதயத்துடைய சுற்றோட்டத்தை பற்றி சொல்லணும்டா. இதுதான் அங்கே இருக்கிற கீவேர்ட்ஸ். ஸோ அப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னு வந்து நான் நோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அப்போ கீவேர்டு எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ணி எடுத்துட்டேன்டா. அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு வந்துட்டு கீவேர்டை தான் நான் பாடமாக்க போகிறேன். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இவ்வளோ தான் கீவேர்ட்ஸாக வரணும். நான் ஃபஸ்ட்டுக்கு இதை சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும், அதுக்கப்புறம் இதை சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டேன். சரியானே? ஸோ அப்போ கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் நான் பாடமாக்கி எடுத்துட்டேன் ஓர்டராக. ரைட், இதுக்கு பிறகு நான் இதை சொல்லணும், இதுக்கு பிறகு நான் இதை சொல்லணும், இதுக்கு பிறகு நான் இதை சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு ஓர்டராக நான் பாடமாக்கி எடுத்துட்டேன்டா. அதுக்கு அடுத்த முக்கியமான வேலை இதில் மெயினான போர்ஷன் வந்துட்டு எடுத்து முடிஞ்சது. கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தால் எஸ்ஏ அழகாக எழுதலாம். ரைட், அப்போ கீவேர்ட்ஸை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துட்டேன்டா. அடுத்த கட்டம் கீவேர்ட்ஸுக்குள்ளே நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் எட் பண்ண போகிறேன். ரைட், அப்போ நான் இதயத்தினுடைய அறைகளை பற்றி கேட்கிறேன்டா. ரைட், நான் இதுக்குள்ளே என்னென்ன சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு எட் பண்ண போகிறேன். ரைட், அப்போ இதில் வந்துட்டு நான் இதயத்தில் 4 அறைகள் இருக்குன்னு சொல்லணும், அதுக்கு பிறகு வந்துட்டு இதை பற்றி சொல்லணும், அதுக்கு பிறகு இதை பற்றி சொல்லணும், அதுக்கு பிறகு இதை பற்றி சொல்லணும்னு சொல்லி அந்த கீவேர்டை வந்துட்டு நான் உடைச்சி எடுக்க போகிறேன். இதைத்தான் நம்ம பாடமாக பெறும். இப்போ அந்த கீவேர்டுக்குள்ளே நான் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொல்லணும். அதை வந்துட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்வோம்டா வந்து இப்போ நான் அறைகளை பற்றி காய்க்கன் அதுக்குள்ளே வந்துட்டு முக்கியமாக 4 விஷயத்தை நான் சொல்லணும்னு சொல்லி வந்துட்டு அந்த 4 விஷயத்தையும் வந்துட்டு நான் என்ன செய்ய போகிறேன் வந்து ஞாபகம் வச்சு கொள்ள போகிறேன். சரியானே? அப்போ 4 விஷயம்ன்றக்குள்ளே வந்து ரைட், அப்போ முதலாவது இது, ரெண்டாவது இது, மூணாவது இது, 4வது இது. அப்போ அந்த கீவேர்டு வந்துட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த கீவேர்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். அடுத்த கீவேர்டுக்கு மூவ் பண்ண போக்குள்ள வந்து அந்த கீவேர்டில் வர 3 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அந்த 3 பாயிண்ட்ஸும் ரைட். அப்போ முதலாவது இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இதுன்னு சொல்லி வந்து இந்த 3 பாயிண்ட்ஸையும் வச்சு நான் என்ன செய்வேன் அந்த கீவேர்டை இப்படி நம்ம கீவேர்ட்ஸுக்கு வந்து உடைச்சி எழுதுனோம்டா நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து நம்ம பாடமாக்கி எடுத்துட்டோம்டா. அடுத்த கட்டம் நம்ம என்ன செய்யணும் வந்து இதை எப்படி வச்சோம்டா வந்து கட்டாயம் நமக்கு மைண்டில் நிற்காது. ஸோ அப்போ இதை வச்சுட்டு என்ன செய்ய போடணும் 2 தரம் சொல்லி பார்க்க போகிறோம். ரைட், அப்போ நம்மக்கிட்ட இருக்க போகுது கீவேர்ட்ஸ் தான். ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபைன்மெண்ட் டெக்னிக்ன்ற ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சின்ன புள்ளி ஒன்று பிடிச்சி வச்சு அல்லது வந்துட்டு ஒரு விஷயத்தை தெரியாத ஒரு ஆளை பிடிச்சி வச்சு நம்ம அவருக்கு எல்லா விஷயத்தையும் அவருக்கு விளங்கக்கூடிய வகையில் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மெத்தட் தான் வந்துட்டு ஃபைன்மெண்ட் டெக்னிக். சரி தானே? சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான் ஃபைன்மெண்ட் டெக்னிக். ஸோ இந்த சிஸ்டத்தில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அந்த கீவேர்ட்ஸ் எடுத்து அதுக்குள்ளே வர பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா இதான் இதுன்னு சொல்லி வந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கிட்ட வந்துட்டு என் ரூமுக்கு வந்துட்டு ஒரு கண்ணாடி இருந்துச்சு. அந்த கண்ணாடிக்கு முன்னுக்கு போய் நின்று எனக்கு நானே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நான் மேக்ஸிமம் படிச்சிருக்கேன். அந்த கண்ணாடிக்கிட்ட கேட்டால் சொல்லும் வந்து நான் எவ்வளோத்துக்கும் அந்த கண்ணாடியோட தனியாக கழிச்சிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஸ்டைலில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கீவேர்ட்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ளே வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம் படித்து எடுக்க போகிறோம். ஸோ இப்படி நம்ம ஒருக்கா சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி இன்னொருக்கா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கட்டாயமாக செய்ய வேண்டியது எழுதணும். எழுதாத வரைக்கும் நினைப்பு இருக்காது. சரி தானே? ஸோ அப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம் எழுத போகிறோம். சரியானே? ஸோ இப்படி எழுத போகிறோம். ரைட், இப்போ இதில் தான் நம்ம சில சேஞ்சஸாக கொண்டு வர போகிறோம் அல்லது ஒரு ப்ராப்பர் மெத்தடை கொண்டு வர போகிறோம். நான் என்ன செஞ்சு வச்சுருந்தேன் வந்துட்டு எனக்கிட்ட ஒரு மொத்தமான ஒரு எஸ்ஏ காப்பி ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த எஸ்ஏ காப்பியில் வந்து நான் டார்கெட் பண்ணுவேன். ரைட், இந்த 2nd யூனிட்டில் உண்டு, 3rd யூனிட்டில் அல்லது 4th யூனிட்டில் உண்டு, அடுத்து 5th யூனிட்டில் 2 அப்படி நான் எழுதுவேன் வந்துட்டு. ரைட், இந்த 4 எஸ்ஏ வந்துட்டு நான் என்ன செய்யணும் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே வந்துட்டு நான் எழுதணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்படி அதை எழுதுறதுக்குன்னு சொல்லி நான் ஒரு எஸ்ஏ காப்பி ஒன்று வச்சுருந்தேன். நீங்கள் எப்படி செய்யலாம்? இப்போ யூனிட் 2ல் ஒரு எஸ்ஏ வரப்போகுதுண்டா யூனிட் 2க்குன்னு சொல்லி ஒரு தனியாக காப்பி வாங்க. சரியானே? அதுக்கப்புறம் யூனிட் 4க்கு வரப்போகுதுன்னா யூனிட் 4க்கு ஒரு தனியாக காப்பி வாங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5க்குண்டா யூனிட் 5க்கு ஒரு தனியாக காப்பி வாங்க. இப்படி 3 காப்பியை வாங்கிட்டு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுங்க உங்களோட ரிசோர்ஸ் புக் இருக்கு தானே அல்லது வந்துட்டு உங்களோட நோட்ஸ் இருக்கு தானே அதை வந்துட்டு அப்படியே கோ த்ரூ பண்ணுங்கள். அப்படி நீங்கள் போய் நோட்ஸுக்குள்ளே பார்க்கக்குள்ளே உங்களுக்கே விளங்கும் இதில் இருந்து ஒரு எஸ்ஏ வரலாமா இல்லையா.
இதிலேருந்து ஒரு எஸ்ஏ போடலாமா இல்லையா, இதிலேருந்து ஒரு எஸ்ஏ போடலாமா இல்லையான்னு சொல்லி விளங்கும். ஸோ அதை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி ரைட் இதை ஒரு எஸ்ஏ எழுதலாம், இதை ஒரு எஸ்ஏ எழுதலாம், இதை ஒரு எஸ்ஏ எழுதலாம்னு சொல்லி என்னென்ன டாப்பிக்லாம் எஸ்ஏ வரக்கூடியதாக இருக்குதோ அது அவ்வளோ என்ன செய்ய போகிறீங்க எழுதி எடுக்க போகிறீங்க. சரியானே? ஸோ அப்போ அந்த கொப்பியை வாங்கினீங்க, அந்த கொப்பியில் முன் பக்கம் வந்துட்டு ரைட் இதுதான் நான் எழுத வேண்டிய எஸ்ஏ, இதுக்குள்ளே வரக்கூடிய எஸ்ஏன்னு சொல்லி வந்துட்டு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு வந்துட்டு ஆசிரியர் வழிகாட்டி நூல்னு சொல்லி வந்துட்டு டீச்சர்ஸ் கைடுன்ட்டு ஒன்று இருக்குது. அந்த டீச்சர்ஸ் கைடில் இது வந்துட்டு எனக்கு என்னோட முக்கியமான சீனியர்ஸ் வந்துட்டு சொன்ன அட்வைஸாக நான் இதை ஃபாலோ பண்ணலை, பட் அவங்க வந்து ஃபாலோ பண்ணி வந்துட்டு இந்த ஸ்டைலில் தான் அவங்க அந்த எஸ்எஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு அவங்க செஞ்சுருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு டீச்சர்ஸ் கைடில் அந்த கற்றற் பேர்கள்னு சொல்லி வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ்ன்ட்டு இருக்குது. ஸோ அந்த லேர்னிங் அவுட்கம்ஸில் வந்து போட்டிருப்பாங்க வந்து விவரிப்பார் அல்லது விளக்குவார் அல்லது வந்துட்டு அட்டவணைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த தொங்கலில் ஒரு பெரிய ஒரு கட்ட வசனம் ஒன்று எழுதிப்படும், தொங்கலில் அந்த வசனம். அப்போ நமக்கு விளங்கணும் விளக்குவார்ன்னு சொல்லி ஒரு எதிர்பார்க்க ஒன்று இருக்கின்றா, அவனால் அதுதான் கேட்க போகிறான்டா. அப்போ கட்டாயம் வந்து நம்ம விளக்குறது தெரிஞ்சிருக்கணும். விபரிப்பாருன்னு சொல்லி வந்து விபரிக்கிறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ அது வந்து என்ன செய்வோம் வந்துட்டு லேர்னிங் அவுட்கம்ஸ் எடுத்து ரைட் இதுக்குள்ளே இது வரலாம்னு சொல்லி லேர்னிங் அவுட்கம்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கற்றற்பேறுகளை என்ன செய்ய போகிறோம் வந்து எஸ்ஐஸாக மாற்ற போகிறோம். சரியானே? ஸோ இப்படி வந்து நம்ம வரக்கூடிய எஸ்ஐஸை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியும் இல்லையா உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸ் இருக்குது. பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு இப்போ தாராளமாக இருக்குது. 2019 இருந்து 2025 வரைக்கும் உள்ள பாஸ் பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷம் பாஸ் பேப்பர் 6 வருஷமும் கிட்டத்தட்ட 6 எஸ்ஏவாக இருந்தால் 36 எஸ்ஏக்கு மேலே இருக்குது. சரிண்ணே? அதே மாதிரி உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ் வருது. மாடல் பேப்பர்ஸ் ஒன்று வந்துட்டு மோடல் 2 பேப்பர், அதே மாதிரி சப்போர்ட் செமினார் பேப்பர், FWCட 6 டேர்ம் பேப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேப்பர்ஸ் வருது தானே. ஸோ அதுகளில் இருக்கிற எஸ்ஏஸ் கலெக்ஷனை வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அதை வந்துட்டு என்ன செய்யுங்க, இதுலேருந்து எஸ்ஏ வரலாமான்னு சொல்லி வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்துக்கொண்டீங்கண்டா அவ்வளோதான் உங்களுக்கு எஸ்ஏ கலெக்ஷன் வந்து செட் ஆகும். ஸோ நான் எப்படி அந்த 126 எஸ்ஏயும் எடுத்தேன்டா இந்த ஸ்டைலில் தான் எடுத்தேன். நான் இந்த நோட்ஸை பார்த்தேன், இதுக்குள்ளே ஒரு எஸ்ஏ வரலாம் போல இருக்கி, அப்போ இந்த எஸ்ஏயை நம்ம எழுதி எடுப்போம். இதுக்குள்ளே ஒரு எஸ்ஏ வரலாம் இருக்கி, அப்போ இதை எழுதி எடுப்போம். இதுக்குள்ளே வரலாம் போல இருக்கி. இப்படி வந்துட்டு நான் சமீபாட்டு தொகுதியில் வந்துட்டு ஒரு 6 எஸ்ஏ வரலாம்னா 6 எஸ்ஏயை வந்து நான் எழுதி எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சுற்றோட தொகுதியில் ஒரு 6 எஸ்ஏ வரலாம்னா 6 எஸ்ஏயை நான் எழுதி எடுத்தேன். அதே மாதிரி நரம்பு தொகுதியில் ஒரு 6 எஸ்ஏ வரலாம்னா 6 எஸ்ஏயை நான் எழுதி எடுத்தேன். இப்படி நான் இந்த எஸ்ஏல ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து நான் என்ன செஞ்சேன், ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கினேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் தான் இந்த மெத்தட். சரிதானே? ஸோ இந்த ஸ்டைலில் தான் நான் என்ன செஞ்சேன் வந்து பயாலஜி எஸ்ஏஸை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு என்ன செஞ்சேன்னா இந்த எக்ஸாமுக்கு போனேன். அல்ஹம்துலில்லாஹ் என்னால் எஸ்ஏஸில் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரிதானே? ஸோ அப்போ இந்த வீடியோ 26 பேட்ச், அதாவது இப்போ எழுதுகிறவங்களுக்கும் சரி அல்லது வந்துட்டு 27, 28 பேட்ச் ஆகி இருந்தாலும் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாலும் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கட்டாயம் பிரயோசனமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இன்ஷா அல்லாஹ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பயனளிக்கும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இதை பதிவு செஞ்சுருக்கேன். பட் இந்த மெத்தடில் தான் நீங்கள் படிக்கணும், இந்த மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி நான் எதையுமே சொன்னதில்லை. நான் இந்த ஸ்டெப்பில் செஞ்சேன், நான் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணேன், எனக்கு சக்ஸஸ் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லையா இதை விட பெஸ்ட்டான மெத்தட்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா தேடுங்க, நிறைய பேர்ட்ட கேளுங்க, எப்படி நானாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லி வந்துட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகுதோ அந்த மெத்தடில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொள்ளுங்க. சரிதானே? ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.